அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 5ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். இல்லை இன்ஃபர்மேஷன் இல்லை செய்தின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் இல்லை செய்தி பகிர்வு தான். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். நம்ம சேனலில் டிஸ்கிளைமர் ஒரு தடவை பார்த்து படிச்சுக்கோங்க. நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நான் செபி அட்வைஸ்லாம் இல்லை. உங்கள் செபி அட்வைஸில் இந்த நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் விடுங்க. ஸோ நம்ம சொல்கிற சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் சேனல் தான். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியே பாருங்கள். ஏன்னா வழக்கமாக அந்த டிஸ்க்ளைமர் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு 2 செகண்ட் டிஸ்க்ளைமர் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க டைம் சேவ் ஆகும். ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதனால் இன்னமும் அதிகமான டைமை நம்ம சேவ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ஸ்டாக் ஸ்பீட், போனஸ், ரைட் இஷ்யூ, மெர்ஜர், ஐடிசி டிமெர்ஜரோட சின்ன அப்டேட்டு, ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். இந்த வருஷப்படியே இருக்குது, இல்லை கொஞ்சம் வருஷம் மாதிரியே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது மயூக் டீல் ட்ரேட் லிமிடெட். கரண்ட் பேஸ் 8 ரூபா ஒரு பெனி ஸ்டாக்கு. 1:5 ஸ்பிட் ஆகிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கதா 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகுது. இதற்கான ரெக்கார்ட் வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 25 அக்டோபர் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க. மயூக் டீல் ட்ரேட் லிமிடெட். டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரிஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 6635. 1:5 ஸ்பிட் ஆகிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி ஃபேஸ் வேல்யூ இருக்க 5 இருக்கதா 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 5 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டு இன்றைக்கி தான் ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 28 அக்டோபர் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு. செக்டர் வந்து ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் லிமிடெட். ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் கோ லிமிடெட். கரண்ட் பேஸ் 42. போனஸ் அறிவிச்சிருக்காங்க. 1:5 1.5:1. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது போனஸு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 1.5 ஷேர் அவங்க வந்து போனஸாக தருவாங்க. ஸோ 1.5 ஷேருங்கிறது கொடுக்க முடியாது, ஒரு ஷேர் தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம 2 ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதான் போனஸ் ரேஷியோ. ஸோ பார்த்தீங்கன்னா 1.5:1. அதை நம்ம 2 ஷேர் வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து 3 ஷேர் ரவுண்ட் ஃபிகராக கிடைக்கும். அதே நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் கிடைக்கும். அந்த 1/2 ஷேருக்குள்ள அமௌண்ட் தான் நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ நீங்கள் ரேஷியோ முடிஞ்ச அளவுக்கு ரெட்டிப்படையில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது நான் ரெக்கமெண்டேஷன் சொல்லல, ஒரு தகவலாக தான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து ரேஷியோ வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கிறனால. ஸோ நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தா உங்களுக்கு 1.5 ஷேர் கிடைக்கும். இதற்கான ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி தான் போனஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2-3 நாளில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் கோ லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா குரோவி இந்தியா லிமிடெட். கரண்ட் பேஸ் 163. 3:1 போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அந்த போனஸ்க்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 23 அக்டோபர் தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. அதை நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா இவங்க 3 ஷேர் நம்மளுக்கு போனஸாக தருவாங்க. ஸோ இங்கே நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளோ ஷேர் ஹோல்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களே போனஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா ரேஷியோ வந்து ரவுண்ட் ஆஃபாக இருக்குது. நம்ம ஒரு ஷேருக்கு 3 ஷேர் போனஸாக தருவாங்க. 2 ஷேர் வச்சுருந்தா 6 ஷேர் போனஸாக தருவாங்க. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். அடுத்து நம்ம பார்க்கறது எல்லாமே ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனி. கம்ராடே அப்ளையன்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 128. எஸ்எம்இ கேட்டகரி சேர்ந்த ஒரு ஸ்டாக்கு. இவங்களுக்கு 55 மில்லியன் இந்தியன் ரூபாய்க்கான மதிப்புக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட். அடுத்து ஆர்கேஇசி ப்ராஜெக்ட் லிமிடெட். கரண்ட் பேஸ் 126. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு 186,67,00,000. கொடுத்தது மகாராஷ்டிரா மாரிடைம் போர்டு. மரைன் எலக்ட்ரிக்கல் இந்தியா லிமிடெட். கரண்ட் பேஸ் 235. 6,25,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. இது 2 கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நெக்ஸ்ட்ரா டேட்டா லிமிடெட், இன்னொன்று வந்து போக்கர்னா இன்ஜினியர் ஸ்டோன் லிமிடெட். அந்தோனி வேஸ்ட் ஹேண்டலிங் செல் லிமிடெட். கரண்ட் பேஸ் 699 ரூபா. ஸோ இவங்களோட சப்சிடி கம்பெனிக்கு தான் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதனால் ஒரு பெரிய ஆர்டர், கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கான ஆர்டர். இதோட மொத்த மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 98 கோடி. கொடுத்தது நவி மும்பை முனிசிபல் கார்பரேஷன், NMMC. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சி ஃபைனான்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.79 ரூபா ஒரு பெனி ஸ்டாக்கு. ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 48 கோடியே 47 லட்சத்துக்கான ரைட் இஷ்யூ. இதில் மொத்தமாக அவங்க கொடுக்குற ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஷ்யூ பண்ணுற ஷேர் பார்த்தீங்கன்னா 40 கோடியே 39,60,000 ஷேரை இஷ்யூ பண்ண போகிறாங்க இந்த ரைட் இஷ்யூ மூலமாக. இதன் மூலமாக 48 கோடி அவங்க மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1.20. ஸோ இதில் வந்து ₹1 ஃபேஸ் வேல்யூ, 20 பைசாங்கிறது ப்ரீமியம். ஸோ ₹1.20 நம்ம ரைட் இஷ்யூவில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:5. அதாவது நம்ம 5 ஷேர் வச்சுருந்தோம்னா 4 ஷேர் வந்து 6 ஷேர் நமக்கு கிடைக்கும். அதாவது ரைட் என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம 5 வச்சுருந்தோம்னா 4 கிடைக்கும். 10 வச்சுருந்தா 8 ஷேர் 6 ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 6 ஷேர்ஸை வச்சு நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது நம்ம விருப்பம். இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 10 அக்டோபர். ஸோ 10 அக்டோபர் வரைக்கும் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த 6 ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். 6 ஷேர்ஸ் எப்போ கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் கிரெடிட் ஆகும். இந்த ரைட் இஷ்யூ க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா 18 நவம்பர். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம ரைட் இஷ்யூக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 21 அக்டோபருக்கு ஓப்பன் ஆகுது. பட் இந்த ஆன் மார்க்கெட் இனிஷியேஷன் டேட்டுன்னு ஒரு டேட் உண்டு. அந்த டேட் வரைக்கும் தான் அந்த 6 ஷேர் வந்து ட்ரேட் ஆகும்.
அந்த டேட்டை வந்து கம்பெனி இன்னமும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி இன்னும் கொஞ்சம் 2-3 நாளில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். அடுத்து நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா மெர்ஜரு, அதாவது நம்ம நெட்வொர்க் 18 மீடியா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், காயின் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 78. இவங்க வந்து மெர்ஜர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க போல இருக்குது. அந்த மெர்ஜர் இப்போ நடக்க போகுது. அது பார்த்திங்கன்னா இப்போ நெட்வொர்க் 18 வந்து TV18ங்கிற ஒரு கம்பெனி ஆல்ரெடி லிஸ்டடாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று E18 ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து லிஸ்டிங்கில் இல்லை. ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ E18 பற்றி நம்ம மறந்துடலாம். உங்களுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது TV18. ஸோ நீங்கள் TV18 ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் 18ஓட ஷேர் கிடைக்கும். அந்த என்ன ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் TV18ல் 172 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா நெட்வொர்க் 18ஓட 100 ஷேர் கிடைக்கும். இந்த TV18 வந்து ஆல்ரெடி இனிமேல் வந்து ட்ரேட் ஆகாது. அது க்ளோஸ் ஆயிரும் அந்த ரெக்கார்டுக்கு அப்புறம். இந்த ரெக்கார்டு 16 அக்டோபருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் 18ஓட ஷேர் கிடைக்கும். ஸோ 100 ஷேர் கிடைக்கும். நம்ம மொத்தமாக TV18ல் 172 ஷேர் வச்சுருந்தா ஸோ நீங்கள் TV18 ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா 172 ரவுண்டாக மெயின்டைன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட விட்டுருங்க. அது ரேஷோக்கு தகுந்தாப்புல கிடைக்கும். மீது வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரேஷோ படி இப்போதைக்கு கரண்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆர்பிட்ராஜ்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து TV18 வந்து 42 ரூபா. ஸோ 172 ஷேர் நம்ம வச்சுருந்தா நம்மளுக்கு 7224 ரூபா ஆகும். ஸோ நெட்வொர்க் 18ஓட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78 ரூபா. ஸோ 100 ஷேர் வந்து நெட்வொர்க் 18 கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7800 ரூபா கிடைக்கிது. ஸோ 7200 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 7800 ரூபா, கிட்டத்தட்ட 600 கிட்ட லாபம் இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இந்த ரேஷோலாம் பார்க்காதீங்க, ஆர்பிட்ராஜ்லாம் பார்க்காதீங்க. ரேஷோ பாருங்கள், ஆர்பிட்ராஜ்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா வந்து நெட்வொர்க் 18 தான் நம்ம இருக்க போகிறது மார்க்கெட்டில். ஸோ அதோட ப்ரைஸ் கூடதா குறையதை பொறுத்து தான் நம்மளுக்கு லாபம் நஷ்டம்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெட்வொர்க் 18 நம்ம ஹோல்ட் பண்ணலாம். பட் TV18 நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வேணால் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 172 ஷேர் வச்சுருந்தா உங்களுக்கு 100 ஷேர் வந்து நெட்வொர்க் 18ல் கிடைக்கும். இந்த E18 கம்பெனி தான் பார்த்திங்கன்னா இந்த மணிகொண்டல் வெப்சைட் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த E18ங்கிற கம்பெனி. அது வந்து இந்த நெட்வொர்க் 18ஓட சப்சிடரி கம்பெனி தான். ஸோ நெட்வொர்க் 18 வந்து TV18லேயும் ஹோல்டிங் வச்சுருக்காங்க, E18ங்கிற கம்பெனிலையும் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. பட் E18 வந்து லிஸ்டட் இல்லை, அதனால் நம்ம அதை பற்றி அதிகமாக பேசலை. ஸோ நம்மளுக்கு தேவையானது TV18 மட்டும்தான். ஸோ TV18ல் 172 ஷேர் வச்சுருந்தா 100 ஷேர் வந்து நெட்வொர்க் 18ல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ரேஷோ. ஸோ ரெக்கார்டாக அனௌன்ஸ் பண்ண ஆகிட்டு. ஸோ அடுத்து நான் பார்க்குறது வந்து ஐடிசி வந்து டீமெர்ஜ் ஆக போகுதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது நம்ம ஹோட்டலுக்கு பிஸ்னஸை வந்து தனியாக பிரித்து எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன NCLT இப்போ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துக்குள்ளே இவங்க வந்து 1ஆம் தேதிக்குள்ளே இவங்க வந்து டீமெர்ஜரை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கே ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணி டீமெர்ஜ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து பார்க்கலாம். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த இது ஃபுல்லாக முடிஞ்சிடும், கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஐடிசி ஹோட்டலில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு NCLT அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. மேற்கொண்டு இவங்க ரெக்கார்ட் இன்னும் ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் நம்ம யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறோமோ நம்மளுக்கு வந்து ஐடிசி ஹோட்டலோட ஷேர் கிடைக்கும். அந்த ரேஷோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நம்ம ஐடிசியில் 10 ஷேர் வச்சுருந்தா ஒரே ஒரு ஷேர் வந்து ஐடிசி ஹோட்டலில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 20 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஐடிசி ஹோல்டராக இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் ஃபிகராக ஹோல்ட் பண்ண வச்சுக்கோங்க. இந்த ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸும் இல்லை. அது அனௌன்ஸ்க்கு அப்புறம் நம்ம அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஐடிசி ஹோட்டலோட 10 ஷேர் ஐடிசி 10 வச்சுருந்தா ஒரு ஷேர் வந்து ஐடிசி ஹோட்டலில் கிடைக்கும். ஸோ இது கூடிய விரைவில் நடக்க போகிறதுங்கிறத தெரியுது இதுலேருந்து. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதில் ஒரே ஒரு கம்பெனி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 13, ஒரு பெனி ஸ்டாக்கு. ஸோ பெனி ஸ்டாக்குங்கிறவே என்றைக்குமே ரிஸ்க்குங்கிறது கூடயே இருக்குது. 11 அக்டோபரில் இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. போனஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வந்து பெரிய ரிசர்வ்லாம் இல்லைங்க, ரொம்ப கம்மியான ரிசர்வ் தான் வச்சுருக்காங்க. ஸோ போனஸ் கொடுத்தா 1:4, 1:5 இந்த மாதிரி 5 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு, 10 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க என்ன மாதிரி போனஸ் தராங்கன்னு. ஸோ இது வந்து நான் ஒரு கணிப்பாக தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உள்ள காணொலி செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்திருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.